வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று எண்ணுபவரா நீங்கள்? நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன் இந்த கதையை நான் கேட்கும் வரை. 4 வயதான போது அந்த பெண் குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல் வந்தது. அடுத்த வாரமே 2ஆம் முறை நிமோனியா தாக்கியதோடு மட்டுமல்லாமல் விஷக்காய்ச்சலும் சேர்ந்து கொண்டது. மருத்துவமனையில் போராடிய அதன் தாயும் மருத்துவர்களும் குழந்தையை பிழைக்க வைத்தனர். ஆனால் போலியோவை தடுக்க முடியவில்லை. கால்கள் சூம்பி போயின. அந்த சிறுமிக்கு 9 வயதாகி விவரம் தெரிந்தபோது கம்பிக்குள் செலுத்தப்பட்டு ரப்பர் பட்டையால் கட்டப்பட்டிருந்த தன் காலையே பார்த்து கொண்டிருந்தாள். தாயிடம் சொன்னாள், அம்மா, நானும் நடக்க வேண்டும். தாய் சென்று மருத்துவரை கேட்டாள். முடக்குவாதம் பாதித்த நபர்கள் நடந்ததாய் சரித்திரமே இல்லை, அவளால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள். அல்லும் பகலும் இந்த பதிலை யோசித்த அந்த 9 வயது சிறுமி ரப்பர் பட்டையை அவிழ்த்து வீசிவிட்டு சக்கர நாற்காலியிலிருந்து இறங்கி மருத்துவர்களால் அவளால் எடுத்து வைக்க முடியாது என்று சொன்ன முதல் அடியை எடுத்து தரையில் வைத்தாள். அம்மா, நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். சென்றாள். 13 வயதானது. ஐயா, நான் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ள வேண்டும். நின்ற இடத்திலிருந்து ஈட்டி எறிகிறாயா, ஷாட்புட் போடுகிறாயா அல்லது செஸ் விளையாடுகிறாயா என்று பிடி மாஸ்டர் கேட்டார். ஐயா, நான் டிராக்கில் ஓடப் போகிறேன். ஓடினாள். எல்லோரும் ஓடி முடித்து பரிசு வாங்கி வகுப்புக்கு சென்ற பின்னர் கடைசியாக வந்து எல்லையை தொட்டாள். 2 வருடங்களில் நடந்த அநேக ஓட்டப்பந்தயங்களில் அவள்தான் கடைசியாக வந்தாள். தன் 15ஆம் வயதில் தன் பள்ளியில் மட்டுமல்ல, அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் அவள் முதலாவதாக வந்தாள். 1960 ஒலிம்பிக்ஸ் உலகின் மிக மிக மிகச் சிறந்த திறமையாளர்கள் மோதும் களம். இதுவரை தோல்வியையே அறிந்திராத ஜூட்டா ஹெயின் என்ற பெண்ணை 100 மீட்டர் பந்தயத்தில் முந்திச் சென்று முதல் தங்கத்தை வென்றாள். அடுத்து அதே ஜூட்டா ஹெயினை முந்திச் சென்று 200 மீட்டர் ஓட்டத்தில் வென்று தன் 2வது தங்கத்தை ஜெயித்தாள். அதற்கடுத்ததாக ரிலே போட்டி. தத்தமது அணியில் 3 பேர் ஓடி முடித்து குச்சியை நீட்டினார்கள். இவள் குச்சி தவறி கீழே விழுந்தது. அடுத்த முனையை பார்த்தால் ஜூட்டா ஹெயின் தன் பேட்டன் குச்சியுடன் புயலென ஓடிக்கொண்டிருப்பதை கண்டால் கீழே விழுந்த தன் பேட்டனை எடுத்துக்கொண்டு பேயாய் புறப்பட்டாள். ஒலிம்பிக்ஸில் புதிய சரித்திரம் படைக்கப்பட்டது. ஓட்டப்பந்தயங்களில் 3 தங்கம் என்ற உலகின் அதிவேகமான முடக்குவாதம் தாக்கிய முதலும் கடைசியுமான அந்த பெண் வில்மா ருடால்ஃப். சிறு குறைகளையும் சின்ன சின்ன அசௌகரியங்களையும் காரணம் காட்டி முடங்கி அமர்ந்திருக்கும் இளைஞர்களே, இளம் பெண்களே, உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், வில்மாவை போல ஒரு உயரிய கனவை உங்கள் மனக்கண்ணில் கண்டு கீழே விழுந்துவிட்ட குச்சியை பற்றி எடுத்துக்கொண்டு பிசாசினைப் போல் நீங்கள் ஓடாதவரை வாழ்க்கையில் எந்த ஒரு பதக்கமும் வந்து உங்கள் கழுத்தில் விழப்போவதில்லை. நன்றி.